Hello friends, welcome to ARK Diaries. படப்பையில் இருக்கக்கூடிய 11 ஸ்டார் ரேசிங் முத்தண்ணா கடைக்கு தாங்க வந்திருக்கோம். ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி நம்ம 2 வீடியோ பண்ணியிருந்தோம். அவர் ட்ராக்காக ரெடி பண்ண பைக்கும் பார்த்துருந்தோம். ஒரு RX135 ஃபுல் ரெஸ்டோரேஷன் முடிஞ்ச நிலைமையில நம்ம ஒரு வண்டி பார்த்துருந்தோம். ஒரு RD350 ரெடி ஆகிட்டு இருந்தது. ஸோ ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் இப்போ நம்ம ஏன் அண்ணன் கடைக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய RX வண்டி சர்வீஸ்க்கு வந்திருக்கு. ஒரு RX135 வந்து ஒரு கொஞ்சம் முடிகிற கண்டிஷனில் இருக்குது. இன்னொரு RX135 நம்ம பின்னாடி நின்றுட்டு இருக்கு. அது பார்க்கறதுக்கு வந்து ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன் இருக்குது. பட் ஒரு 3.5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பைக் வந்து ஃபுல் ரெஸ்டோர் பண்ணியிருந்தாரு. அண்ட் முக்கியமாக சுசுகி பைக்ஸ் நிறைய கேட்டுட்டு இருக்கீங்க. சுசுகி ஷவுலின் பைக்கும் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதுவும் ஃபுல் ரெஸ்டோரேஷனுக்காக வந்திருக்கு. ஸோ பெயிண்டிங் ஒர்க்கு, ஃப்ரேம் பெயிண்டிங் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஆனால் வணக்கம்ண்ணா, பைக்கில் என்ன நல்லா ரெடி பண்ணியிருக்கீங்கன்னு அப்படி. இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ இது டேம்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது கஸ்டமர் வந்து நம்ம தம்பி வந்து இந்த லைட்டு கேட்டிருந்தார் உள்ள, இந்த மாதிரி ரிங் லைட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைட்டு கேட்டிருந்தார். லைட்டு செட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த குயிக் த்ராட்டில் போட்டிருக்கேன். காசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த த்ராட்டல் பட்ஜெட் ஏற்ற மாதிரி பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இது வாங்கி போடுவோம். ஃப்ரண்ட் டிஸ்க்கும் என்னால் ஆட் பண்ணி ஃப்ரண்ட் டிஸ்க்கும் நம்ம வந்து அதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே இம்போர்ட்டோட டிஸ்க்கு தான் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. நம்மளும் அதை யூஸ் பண்ணிடலாம். என்ன ஒன்று, நாளைக்கு டிஸ்க்கு பேடு போனால் யார்கிட்ட போய் நம்ம அதை வாங்க முடியும்? யார் கொடுக்குறாங்களோ அவங்களாண்ட தான் நம்ம கடைசி வரைக்கும் போய் நிற்கணும். இதுன்னும் போது இப்போ பல்சரு இல்லை அப்பாச்சி இந்த மாதிரி நம்ம ஊர் வண்டியில் நம்ம பண்ணிட்டோம்னா நம்ம நேரம் போனால் எங்கே நின்னாலும் நம்மளுக்கு பொருள் கிடச்சிடும். ஓகே, அதனால் கஸ்டமரை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு தெரியாது இன்ட்ரெஸ்ட். அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்க் ரொம்ப பெருசாக வேணும்னு தான் கேட்பாங்க. ஆனால் நாளைக்கு பாதிக்கப்பட போது அவங்களும் தான். அதனால் அவங்கள வந்து ரொம்ப அலைச்சல் விடக்கூடாது. நான் எடுத்ததுமே நான் சொல்லிவிடுவேன், இதுதான் ரீசன், இதை பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன் நான். ஓகே, ஏன்னா அதையும் நான் வாங்கி போட்டு நாளைக்கு அவங்கள கஷ்டப்பட விடக்கூடாது. ஏன்னா அவ்வளோ காசு போட்டு செலவு பண்ணிவிட்டு இந்த பொருள் இல்லையான்னு நாளைக்கு ஃபீல் பண்ணக்கூடாது அவங்க. ஓகே, அதுக்காக நான் இந்த விஷயத்தை நான் இப்படியே தான் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ நம்ம ஃபுல்லாக பைக் இந்த மாதிரி ரெஸ்டோர் பண்ணும்போது சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா பவராக இருக்கணும், ஸ்பீடு போகணுன்ற மாதிரி கேட்பாங்க. சில பேர் மைலேஜ் அந்த மாதிரி கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். பண்ணலாம். இப்போ மைலேஜ் செட்டிங் பண்ணுவோம், ஸ்பீடுனா ஸ்பீடு செட்டிங் பண்ணுவோம். இப்போ இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 30 வருது மைலேஜ். இல்லைன்னா மைலேஜ் 30 வருது. ஸ்பீடுக்கும் நல்லாயிருக்கும், ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு வண்டி இது. இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பார்த்தோன்னா வந்து ஒரிஜினல் மட்டும் தான் நான் விரும்புவேன். ஒரிஜினல் அதாவது ஆல்ட்ரு அந்த இந்த லைட் செட்டிங்கு, இந்த கிளாஸ் போடுறது, இந்த கேஸை கட் பண்ணி பண்ணுறது, இதெல்லாம் வந்து நான் ஒரிஜினலுக்கு எடுக்க மாட்டேன் அதிகபட்சமாக. ஆனால் இது வந்து கஸ்டமருடைய விருப்பன்றதுக்காக தான் நம்ம இந்த லைட் செட் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது பார்த்தா இந்த சைடும் உள்ள லைட் செட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி அவருடைய டேஸ்ட்டு தான். இப்போ அன்றைக்கி பார்த்தோன்னா நம்ம ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா பெரியவங்க தான் இந்த வண்டியை அதிகமாக ஓட்டுவாங்க. நல்லா வசதியானவங்க தான் இந்த வண்டியெல்லாம் ஓட்டிகிட்ருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தா இப்போ அவங்களாம் இப்போ இந்த வண்டியில் இல்லை. இப்போ அதிகபட்சமாக பார்த்தோன்னா இப்போ சின்ன சின்ன பசங்க தான் இதை வச்சு யூஸ் பண்ணாங்க. அதனால் இன்றைக்கி அவங்களுடைய டேஸ்ட்டுக்காக நம்ம மாறிக்க வேண்டியதாகிடுச்சு. ஒரு கஸ்டமருங்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா டேங்க் இருக்கா, காயில் இப்போ கூட கேரளாவிலேருந்து ஒரு ரீசனாக வந்து ஷார்ட்டிங் காயில் கேட்டிருந்தாங்க. ஸ்டார்டிங் காயில் அவர்கிட்ட என்கிட்ட இருக்குங்க, ஒரு பீஸ் தான் இருக்குது, அது என்னுடைய ஓனுக்காக தான் வச்சுட்ருக்கேன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டேன். ரெண்டாவது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதிகபட்சமாக கேட்குறவங்க பார்த்தா அந்த போர் இருக்கான்னு தான் கேட்குறாங்க. போர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னுடைய ஓன் வண்டிங்க அதிகமாக என்கிட்ட வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு அவங்களுக்கே எனக்கு கொடுக்க கரெக்டாக இருக்குது. அதனால் கஸ்டமருங்க வந்து நிறைய பேர் போர் கேட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 காலாவது அட்டன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயந்தான். போருக்காக தயவுசெய்து கோச்சிக்காமல் போர் மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க. மற்ற ஏதோ வந்து பழைய பொருள் நீங்கள் சைலன்சர் வேணும்னு கேளுங்க, கொடுக்குறேன். மற்ற என்கிட்ட வேறு என்ன இருக்கோ அதெல்லாம் நான் தரேன். கொடுக்குற பொருள் நான் கொடுத்துறேன். போர் தவிர மீதி நீங்கள் எந்த பொருளாக இருந்தாலும் RXக்கு தேவையான பொருள் கேட்டிங்கன்னா இருந்தால் நான் உங்களுக்கு சப்ளை பண்ணுறேன். சரிங்கண்ணா. ஆனால் இந்த அலைஸ்லாம் இந்த ரிம்ஸ்லாம் சொன்னீங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ட்ராக்குக்கு யூஸ் பண்ணுறது தான் அது. அதில் அந்த ப்ளூ கலர் மட்டும் நான் கொடுத்துலான் இருக்கேன். ஓகே, அந்த கோல்டு கலர் வந்து ஆல்ரெடி ஒரு வண்டி 165 சிசி உடைய வண்டி வீல் அது. ஓகே, ப்ளூ வந்து என்கிட்ட ஆல்ரெடி வந்து நான் ஒரு ஸ்டாக்குக்காக வச்சு, அதாவது எதுக்குன்னா ஒரு சேஃப்டிக்காக வச்சுட்ருக்கேன். இருந்தாலும் நம்ம இப்போதைக்கு அது இப்போ யூஸ்ஃபுல்லாக இல்லை இப்போதைக்கு. அதனால் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாராவது இந்த ரேசிங் ஃபீல்டில் இருக்கவங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகே, நம்ம ரோட்டில் அது யூஸ் பண்ண முடியாதுண்ணா? ரோடு யூஸுக்கு கிடையாது. ஓகே, ரோடு யூஸுக்கு எப்பவுமே யூஸ் பண்ண முடியாது. ஒன்லி அது ட்ராக்குக்கு மட்டும்தான். அதனால் இதை பார்க்குறவங்க ட்ராக்கு பண்ணுறவங்க வேணும்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் அதை கொடுத்துருவேன். ஓகே, ஆனால் அங்கேயும் நிறைய டயரும் வச்சுருக்கேன்.
இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கஸ்டமர் வண்டிங்க தான். இந்த வண்டி நிற்கிற வண்டிகளுடைய போருங்க. பிஸ்டன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதையும் நான் போட மாட்டேன். என்கிட்ட குறைஞ்சது பிஸ்டன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 700-800 பிஸ்டன் கிட்ட வச்சுருக்கேன். பொய் சொல்ல, இது உண்மை. இது இங்கே மட்டும் இல்லை, உள்ளவங்க வச்சுருக்கேன், பீரோலலாம். முத்தண்ணா, ஸோ இங்கே நிறையா 2 ஸ்ட்ரோக் வண்டி தான் இருக்குது, அதில் முக்கியமாக ஆர்எக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் 2 ஸ்ட்ரோக் பைக் மட்டும் தான் பார்க்குறீங்களா? அதை பற்றி 2 ஸ்ட்ரோக் மட்டும் இல்லை, நான் 4 ஸ்ட்ரோக்கும் பண்ணுவேன். புல்லட்லேருந்து என்எஸ். ஓகே, இங்கேயே ஒரு என்எஸ் தண்டர்போர்டு இருக்குது. எல்லா வண்டியுமே பண்ணுவேன். ஆர்எக்ஸை எப்படி நான் விரும்பி பண்ணுறேனோ அது மற்ற எந்த வண்டியாக இருந்தாலும், நீங்கள் சூப்பர் எக்ஸலாக இருந்தால் கூட நான் அவ்வளோ விரும்பி தான் பண்ணுவேன். அது இந்த வண்டி தான் அந்த வண்டி தான் கிடையாது. ஆனால் இப்போது YAMAHA RX135 நம்ம கிட்ட இருக்குல்லண்ணா, இது ஃபுல் ரெஸ்டோர் ஒரு 3 வருஷம் முன்னாடி ரெடி பண்ணேன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்னமும் கை வைக்காம வண்டி ரெடி பண்ணாமல் ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா அது வந்து கஸ்டமர் அந்த அளவுக்கு அவர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாரு. ஓகே, மெயின்டெனன்ஸ் தான். இப்போ மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மழையில் ஓட்டிட்டு அந்த சேரோடு எதுவுமே ஸ்டாப் பண்ணுவாங்க. நம்ம தம்பி பார்த்தீங்கன்னாக்கா அவர் என்ன பண்ணுவார்னா, அன்றைக்கி எங்கே சுற்றிட்டு வந்தாலும் அன்றைக்கி கழுவிட்டு தான் மறு வேலையை பார்ப்பாப்புல. கழுவி வண்டி தொடச்சி எடுத்து வச்சுருவார். ஆனால் அது துடைக்கிறதுக்கு என்னென்னா சிம்பிளான ஒரே ஒரு விஷயந்தான். ரொம்ப இதில் இந்த நிக்கலில் துரு பிடிக்காமல் இருக்குது. நம்ம இந்த ஆடோஸ்லேருந்து சாக் பவுட்ருன்னு ஒன்று வரும், அதை வச்சு துவைச்சாலே நம்மளுக்கு எப்போவுமே துரு பிடிக்காது. அந்த சில்வர் எங்களை பொறுத்த வரைக்கும் குரோம்லாம் நான் அவ்வளோ சுத்தமாக வச்சுக்கேன். ஆனால் இப்போ நம்ம ஒரு இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி பைக் ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணும்போது எவ்வளோ பட்ஜெட்னா ஆச்சு? இந்த வண்டி பார்த்தீங்கன்னா என்னோடய லேபரோடு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வந்து பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம். ஒரு சில பேர் பணம் இருக்கிறவங்க நிறைய கியர் பாக்ஸு கேஸு எல்லாமே பண்ணணும்னு நினச்சா ஒரு 130 கிட்ட அந்த மாதிரி பண்ணுவாங்க. லோ பட்ஜெட்டில் பண்ணுறவங்களும் ஒரு 60 ரூபா 70 ரூபாலையும் பண்ணுற வண்டியும் இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா ரீசனாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டி நீங்கள் காட்டலாம். அதை இது வந்து ஆல்ரெடி இப்போ சென்னையில் பண்ணியிருக்காங்க. 70,000 பண்ணிட்டு வந்தாங்க. இது ஒரு 15 நாள் தான் ஆகுது இந்த வண்டி பண்ணி. ரெடி பண்ணியே 15 நாள் தான் 15 நாள் தான் ஆகுது. வண்டி சீஸில் வந்து நிற்கிது. ஓகே, வரும்போதே சீஸ் ஆகிடுச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் இந்த வண்டியை பார்த்தாரு இங்கே. இதை பார்த்துட்டு இது எவ்வளோ நான் ஆகுதுன்னு கேட்டார். என்னுடைய இது பார்த்தீங்கன்னா ஒரு 120 கிட்ட கியர் பாக்ஸ் எல்லாமே சேர்த்து வருது அப்படின்னு சொன்னதுன்னா, அதுக்கு நான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ நான் இங்கேயே பண்ணியிருக்கலாம் பொழுது, நான் தேவையில்லாத நான் காசு வேஸ்ட்டு பண்ணிட்டேன், திருப்தி இல்லாமல் அந்த வண்டி இங்கே வந்திருக்கு. ஓகே, RX135 பைக்கோட ஓனர் நம்ம கூட இருக்காரு, ராகேஷ் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ, முத்தண்ணனை எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏன்னா நிறைய ஒர்க் ஷாப் இருக்கு. ஸோ அண்ணன்கிட்ட வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணுன்ற தாட் உங்களுக்கு ஏன் வந்தது? முத்தண்ணன் எனக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு இன்ட்ரோ பண்ணான். நான் அப்போ R15 தான் வச்சுருந்தேன், YAMAHA என்கிட்ட இல்லை. எனக்கு அப்போ YAMAHA யார் கொஞ்சம் தரமாக ரெடி பண்ணுவாங்கன்னு தெரியாது. நான் அண்ணன்கிட்ட வந்து ரெடி பண்ணிவிட்டு நான் எப்படி சொல்கிறதுனா, ஒன்று ஒன்று சொல்லுவேன், எனக்கு இது வேணும், ஸ்பீடு வேணும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பீடில் இருக்கும், நான் அடுத்த ஸ்பீடு கேட்பேன். அப்போவே எனக்கு தெரியும் அண்ணன் எப்படி ஒர்க் பண்ணுறாரு, அது எப்படி போகணுன்னு நான் எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியும். ஓகே ப்ரோ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போது கம்மியான பட்ஜெட்லேயே வந்து இங்கே ரெடி பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஏன்னா அண்ணன்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபுல்லாக ஃபினிஷ் ரெஸ்டோர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1,10,000 அந்த பட்ஜெட்டு, டைமும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறாரு. ஸோ அண்ணன்கிட்ட வந்து என்ன ஸ்பெஷலாக இருக்குது எடுத்துகிட்டு வந்து இங்கே ரெடி பண்ணுறதுக்கு? அண்ணன்கிட்டனா நம்ம ஒரு 1 லேக் சொல்கிறாருன்னா நம்ம 1 லேக்கில் பண்ணுறோன்னா அந்த அளவு குவாலிட்டியாக இருக்கும் பொருள். இப்போ நான் இந்த வண்டி பண்ணி 3.5 வருஷம் ஆகுது. இதை இப்போ பார்த்தாலும் புது வண்டி மாதிரி தான் தெரியும். ஓகே, இதையே நம்ம ஒரு 50,000 60,000 பண்ணால் அதுக்கேற்ற பெயிண்ட் குவாலிட்டி இருக்கும், அதுக்கேற்ற ஸ்பேர் இருக்கும், அது அந்த அளவு லைஃப் இருக்காது. ஓகே ப்ரோ, இன்னொரு விஷயம் என்னென்னா, பைக் வந்து என்னதான் பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்தாலும் மெயின்டெனன்ஸ்னு ஒன்று இருக்குது ப்ரோ. இப்போ கூட குரோமு எல்லாமே வந்து ஒரு இப்போ ரெஸ்டோர் பண்ண பைக் மாதிரி தான் இருக்குது. எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். மோஸ்ட்லி நான் வந்து அந்த மழையெல்லாம் எடுத்து ஓட்ட மாட்டேன் ப்ரோ. அப்படி ஓட்டினா வாட்டர் வாஷ் பண்ணி வீட்டில் நிறுத்திடுவேன். ரொம்ப ஆடாக யூஸ் பண்ண மாட்டேன். பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன தப்பால் என்ன ஆச்சுனாக்கா, கஸ்டமருக்கு வந்து அனுப்ப வேண்டியதுக்கு பதிலாக இந்த வண்டிக்காருக்கு அனுப்பிட்டேன். இதை அனுப்புனால என்ன ஆயிடுச்சுனாக்கா, என்னுடைய வண்டி தான் நினச்சிட்டு எனக்கு இதுதான் வேணும்னு சொன்னதுனால ஒரே மாடல் இருக்கும். 2 வண்டியும் பார்த்தீங்கன்னா ஒரே மாடல் இருக்கும். ஓகே, நான் அந்த முன்னாடி என்ன கலர் நான் கேட்டிருந்தாரு, அவர் பிளாக் கேட்டிருந்தாரு. பிளாக் கேட்டதை வந்து நம்ம இந்த வண்டிக்காருக்கு அனுப்புறதுக்கு பதிலாக நான் அவருக்கு மாற்றி அனுப்பிட்டேன். ஓகே, அப்போ பிளாக்ல இருந்து மெரூனுக்கு போயிட்டாரு அவரு. ஆமாம், உடனே எனக்கு இந்த டிசைன் தான், எனக்கு இதுதான் ஓகே, எனக்கு இதுதான் வேணும்னு சொன்னதுனால தான் ரெண்டும் ஒரே மாதிரி பண்ண வேண்டியதாக ஆகிப்போச்சு. ஆனால் இப்போ இந்த ஸ்டிக்கரிங்லாம் நம்ம டிசைன் பண்ணி பண்ணதா இல்லை கம்பெனியில் இந்த மாதிரி வருமா? இல்லை, இதை டிசைன் பண்ணி பண்ணுறது நம்ம ஸ்டிக்கர் ஷாப் நம்ம புதுப்பேட்டையில் பண்ணுறோம். அதை ஓகே, அது நம்ம என்ன கலர் வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ஸ்டேல என்ன கொடுத்துருன்னா அதோடைய பேக்ரவுண்ட் நம்ம இங்கே கொடுக்குறோம். இப்போ நான் ப்ளூ கொடுத்தேன்னா ப்ளூ தான் காட்டுவேன் இங்கே. ஓகே, அது மாதிரி பண்ணிக்கலாம்.
இப்போ இது கேட்டனால இதே மாதிரி கேட்டிருக்காரு இதை நம்ம மாற்றி அனுப்பின அந்த வாட்ஸ்அப்பில் மாற்றி அனுப்பின ஒரு விஷயம் தான் அவர் அது ரொம்ப லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அந்த வண்டியை. முத்து அண்ணா ஒரு 6 மந்த் கழிச்சு நம்ம மீட் பண்ணியிருக்கோம். ஆனால் எவ்ரி மந்த் நான் வந்து உங்ககிட்ட வீடியோ கேட்டுட்டு இருக்கேன். நீங்களும் நிறைய வண்டி வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இந்த டிலேக்கான காரணம் என்னென்னா? டிலேக்கான காரணங்கள் வண்டி ஏற்கனவே அந்த வீடியோஸ் போட்டதுக்காக பெண்டிங் தான் இந்த வண்டிங்கெல்லாம் ஃபுல்லாகவே வந்துச்சு என்கிட்ட. ஓகே. அதிகமாக இருக்குது, வேலைங்க செய்ய முடியல. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்கிட்ட ஆர்என்டி ஒர்க்கு அதிகமாக இருக்கும். ஓகேண்ணா. ஆர்என்டி அதாவது அந்த ஆர்என்டின்றதுனால வந்து ஒரு பொருள் செய்யும் போது நான் வந்து அது டைம் நம்ம கொடுக்குற இடத்துல எனக்கு டிலே ஆகி தான் வரும். அதனால் நம்ம ஒரு வண்டியாக இருந்தால் பரவாயில்ல, நான் மாதத்துக்கு ஒரு 3 வண்டி 4 வண்டி அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். அதனால் என்னால் அதை செய்ய முடியல. ஆனால் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வண்டி ரெடி பண்ணேன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் பிராண்ட் நியூ கண்டிஷனாக பின்னாடி இருக்குது. ஸோ அப்போது ரெடி பண்ணும்போது எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, என்ன நல்லா ரெடி பண்ணி? அப்போ பண்ணும்போது பார்த்தா அவர் என்னுடைய லேபரோடு சேர்த்து ஒரு 1.10 அது மாதிரி ஆயிடுச்சு. அது அதுக்கப்புறம் அவர் அது இருக்கிற ஆசையில் அவர் ரொம்ப அதிகமாக பண்ண அவர் ரொம்ப ஓவராக கூட போன தம்பி மாரி ஒட்டிட்டா போல அதிகமாக. அப்புறம் என்ன பண்ணால் அவர் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு வேணும் சொல்லி கொஞ்சம் ஸ்பீடெல்லாம் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேண்ணா. இப்போ இந்த பைக் வந்து நிறைய விஷயம் ஆட் பண்ணியிருக்கீங்கல்ல. இந்த குயிக் த்ராட்டில் போட்டிருக்கீங்க, போட்டிருக்கேன், டேம்பர் போட்டிருக்கேன். ஓகே. இதெல்லாம் அவருடைய டேஸ்ட்டுக்காக பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த லைட் செட்டிங் பார்த்தாலும் இந்த மாதிரி வைக்க முடியுமான்னு அவர் தான் கொடுத்த ஐடியாவும் கூட. எனக்கு இந்த மாதிரி லைட்டு உள்ளே வைக்கணும்னாரு. சரி வச்சு தரம்பா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் செஞ்சு கொடுத்தேன். டிஸ்க்கு எக்ஸாஸ்ட்டும் மாற்றிருக்கீங்க? எக்ஸாஸ்ட்டும் பண்ணியிருக்கோம். இது எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நம்ம மும்பையில் ஒரு ஃப்ரெண்டு நம்ம ரேசிங் ஃபீல்டில் தான் இருக்கார். அவருக்கு மூலயமா கான்டாக்ட் பண்ணி இதை வாங்கியிருக்கோம். இருக்கிறதுலே பெஸ்ட்டான எக்ஸாஸ்ட் இது. இதை வந்து நாங்கள் செஞ்சுருக்கோம். இதை நாங்கள் மால் கொடுத்து செஞ்சது. இதை கூட இதை வந்து ஆட் பண்ணது மலேசியாவில் நம்ம ஃப்ரெண்டுக்கு சொல்லி அவர் எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. ஆனால் இப்போ அது 4 ஸ்பீடாக 5 ஸ்பீடு கியர்னா? இது வந்து 4ஆக தான் இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் 5ஆக மாற்றிட்டோம். இப்போது ஏன்னா இப்போ இவ்வளோ எக்ஸாஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. எவ்வளோ நான் ஸ்பீடு போவோம் அதை பற்றி? அது நான் சொல்கிறது நம்ப மாட்டாங்க. அவர் வண்டிக்காரர்கிட்டே நீங்கள் அவரை கேளுங்க. சரி, என்ன ஸ்பீட் பண்ணுதுன்றதை அவர் நீங்கள் கேட்டிங்கன்னா. சரிண்ணா, நம்ம அவர்கிட்ட ஒரு ஓனர்ஷிப் வீடியோவும் எடுத்துப்போம். ஏன்னா நம்ம நல்லா ரெடி பண்ணி கொடுத்தாலும் என்னுடைய கணக்கு பார்த்தா நான் வந்து மீட்ரு வந்து சில பேர் வந்து எரர் காட்டும். இப்போ ஒரு 150 பண்ணால் கூட சரி, அது 120 தான் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம கன்னில் நம்ம வந்து இந்த ஸ்பீட் கன்னுன்னு சொல்லிட்டு இருக்குது. நம்ம இந்த ரேசிங்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம ட்ராக்கில் வண்டி பண்ணுறதுனால அதனுடைய பொருளை வச்சு தான் நம்ம இதை பார்த்துருக்கோம். ஏன்னா இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 149 பண்ணியிருக்கு இந்த வண்டி கன்னில் வந்து ஒரு 900 மீட்டரில். ஓகே. இப்போ அந்தளவு ஃபாஸ்ட்டாக இருக்குது. அந்தளவு ஃபாஸ்ட்டு ஒரு நம்ம இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருக்குது வண்டியில். இன்னும் அடுத்தும் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்காக பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரிங்கண்ணா. ஆனால் ஒரு RX135 வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இதை பற்றி சொல்லுங்கண்ணா. இது RX135னா இந்த வண்டியால் வந்தது தான் இது. இந்த வண்டிக்கார ஃப்ரெண்டு எல்லாமே அப்படியே ஒரு குடும்பமாக மாறிட்டோம் நாங்கள். அது ஒவ்வொருத்தங்களாம் வந்து RXயில் வராங்க. கட்சியில் பார்த்தா எல்லாம் என் கூட வந்து ஜாயின் பண்ணி தம்பி மாதிரி மாறிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த வண்டிக்கார் பார்த்து இவர் கூப்பிட்டு வந்தாப்புல. கூட்டிகிட்டு வந்து அவர் விட்டார். அவரும் கொஞ்சம் திருப்தி ஆகிட்டார் இந்த வண்டி பார்த்துட்டு. ஆனால் அவரும் எதிர்பார்க்கல இந்த மாதிரி வரும்ன்றதை. ஆனால் இப்போது எவ்வளோ நாள் நான் எடுத்துக்கோ இந்த மாதிரி வண்டி? 3 மாதம் டைம் எடுத்துக்கிறேன். 3 months டைம் இல்லை? டைம் எடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ இந்த வண்டியில் என்னென்ன விஷயம்? நான் ஃபுல்லாக ஸ்டாக்காக தான் ரெடி பண்ணுறீங்களா? இல்லை வந்து ஸ்டாக்குன்றதை விட இப்போ இது வந்து 4ஆக தான் வாங்கணும். இதை வாங்கி எடுத்துகிட்டு வந்தோம். வந்து இப்போ நம்ம 5ஆக வந்து கன்வெர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 5ஆக கன்வெர்ட் பண்ணுறோம். இதில் வந்து ஒரு போல் நெட்டு கூட பழசு இருக்காது. எல்லாமே ஒரு கிட்டு புதுசு வாங்கி நிக்கல் போட்டுருவோம். நிக்கல் போட்டுட்டு தான் நம்ம வந்து திருப்தியாக அவங்களுக்கு என்ன திருப்தியாக கொடுக்குமோ அதை கொடுத்துருவோம். 3 months டைம் ஆகலன்னா 3 months ஃபுல் ரெஸ்டோர் பண்ணுறது இன்னும் ஒரு மாதத்தில் பண்ணனால பண்ணிடலாம். ஆனால் ஒர்க்கு அதிகன்றதுனால நம்மளுக்கு பெயிண்டிங் ஷாப் போகிற இடத்துல தான் எனக்கு லேட் ஆகிடுது. ஏன்னா பெயிண்டிங்கில் வந்து 20 நாள் டைம் கேட்குறாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஒரு 1.5 மாதமே எடுத்துடுறாங்க டைம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வெயிட்டிங்கில் இருந்து அதுக்கப்புறம் நான் எடுத்து இதெல்லாம் ஆல்ட்ரெலாம் பண்ணணும். இதெல்லாம் எங்களுக்கு டைம் வலிச்சிடும். ஓகே. ஆனால் நம்ம பின்னாடி நிறைய RX நிற்கிது. அண்ட் முக்கியமாக நம்ம சேனல் பார்க்குறவங்க எல்லாரும் வந்து சேலான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இல்லை சேல் இல்லை, எல்லாமே வந்து இந்த மாதிரி இந்த வீடியோஸ் பார்த்துட்டு வந்த வண்டிங்க, கஸ்டமர் வண்டிங்க தான். கஸ்டமர் வண்டி. இப்போ நம்மக்கிட்ட சேல் அந்த மாதிரிலாம் எதுவும் வராது இல்லைண்ணா? சேலுக்கு வருது. அதுமாரி சேலுக்கு வந்து நான் ஒரு 5 வண்டி 6 வண்டி அதுமாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே. ஆனால் இப்போ இருக்க வண்டி எதுவும் சேலுக்கு இல்லை இல்லைண்ணா? இப்போ இருக்க வண்டி எதுவும் சேலுக்கு இல்லை. இப்போ எனக்கே வண்டி அதிகமாக தேவைப்படுது. இப்போ ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே இப்போ வந்து எனக்கு ஒரு 10 வண்டி கிட்ட தேவைப்படுது. இதே போல் ரீஸ்டோர் பண்ணுறதுக்காகவே வெயிட்டிங்கில் இருக்குது வண்டி. ஓகே. எனக்கு கரெக்டாக எடுத்துப்பேன். அதே போல் வண்டி வாங்குறதுனால வாங்கிப்போம். என்கிட்ட இருந்தாலும் யாராவது கேட்டாங்கன்னா நான் டைரெக்டாக நம்பரே கொடுத்துட்றேன். இப்போ
ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் பண்ணியிருந்தேன். அந்த டைமில் எல்லாம் வண்டி இருக்கான்னு கேட்கும்போது கூட நான் அவங்க வாட்ஸ்அப் பண்ணும்போது கூட நாங்கள் அவங்களுக்கும் வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன். இந்த வண்டி சேல் இருக்குங்க, நீங்கள் டைரெக்டாக கஸ்டமரே கால் பண்ணி கேளுங்கன்னு சொல்லிட்டு நான் அப்படியே டைரெக்டாக நம்பரே கொடுத்துருக்கேன். ஓகே. ஆனால் நம்மக்கிட்ட வந்து மோஸ்ட்டாக சர்வீஸ் ரெஸ்டோர் பண்ணுறது தான் நிறையா இருக்குல்ல? நிறைய, ஆமாம். ஃபுல் அண்ட் ஃபுல்லு எனக்கு பெயிண்டிங், இந்த சர்வீஸு இதுதான் அதிகமாக போய்ட்டுருக்கு. ஓகே. ஆனால் இப்போ இங்கே வச்சுருக்கீங்கல்லண்ணா இந்த பொருள், இது வந்து ஸ்டேரிங் டேம்பர் இல்லைண்ணா? டேம்பர், இது வந்து டேம்பர். இது எல்லா வண்டிக்கும் நம்ம ஃபிட் பண்ணலாமாண்ணா? இது எல்லா வண்டிக்குமே பொறுத்துலாம். ஓகே. வாப்ளிங் ஸ்டிக்கு. இப்போ இந்த மாதிரி இப்போ ஆர்எக்ஸ்க்கு ஃபிட் பண்ணோன்னா எவ்வளோ நாள்ண்ணா வரும்? வெறும் இது மட்டும் ரெஸ்டோர் பண்ணாமல் நம்ம ஸ்டேரிங் டேம்பர் மட்டும் ஃபிட் பண்ணோன்னா? அது ஒரு 1 ஹவரில் பண்ணிக்கலாம். 1 ஹவரில் பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் போன வீடியோஸ்க்கெலாம் கமெண்ட் வந்து, இப்போ நம்ம ரெஸ்டோர் பண்ணும்போது பழசு கழட்டுறோம் இல்லைண்ணா, இப்போது நம்ம டேங்க் வந்து ஃபுல்லாக ரெஸ்ட் ஆகிடுச்சு, இந்த மாதிரி ரொம்ப மோசமாக இருக்கும்போது நம்ம ரீப்ளேஸ் பண்ணிவிடுவோம்னு சொல்லியிருந்தோம். இப்படி மாற்றும் போது பழைய பொருள்லாம் கஸ்டமர்கிட்ட கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தோம். இப்போது இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா செங்கல்பட்டுலேருந்து வந்திருக்கு இந்த வண்டி. ஓகேண்ணா. இது பார்த்தீங்கன்னா டேங்க்கெல்லாம் புதுசு தான் வாங்கி போட்டிருக்கேன். எல்லாமே டோட்டலாக புதுசு. இந்த வண்டியில் வந்து ஃபோர்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரிஜினல் ஆர்எக்ஸோடைய ஃபோர்க்கு தான் இருந்தது இந்த வண்டியில். இப்போது அவர் கஸ்டமர் என்கிட்ட கேட்டார், ஆனால் அதுலேருந்து கழட்டுற அந்த மட்கார்டு, வீல்ஸு, இந்த பழைய பொருளெல்லாம் எனக்கு தருவீங்களான்னு கேட்டார். அப்படியே நான் கழட்டி வச்சது அப்படியே இருக்குப்பா, எனக்கு அதை நான் யூஸ் பண்ண போகிறல, வேணும்னா நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன் நான். உனக்கு என்ன தேவையோ அதை எடுத்துங்க, இல்லை ஃபுல்லாக கூட கழட்டுறது மாட்டுறது எல்லாமே அந்த வேஸ்டேஜ் என்ன இருக்கோ அதை நீங்கள் எடுத்துங்கன்னு சொல்லிட்டேன் நான். ஓகே. ஆனால் இப்போ ஆர்எக்ஸ்க்கு வந்து மோஸ்ட்டாக எல்லா இடமும் ஸ்பேர்ஸ் கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ சுசுகி பைக் ஒன்று வந்திருக்கு ஷவுலின்னு, ஸோ அதை பற்றி சொல்லுங்களா? அவர் வந்து கேரளாக்கார். அவர் நம்ம ஃப்ரெண்டு தான். அவர் ஃப்ரெண்டு மூலிமா தான் அவர் எனக்கு இன்வால்வ் ஆனார். இப்போ அங்கே வந்து அதை பண்ணியிருக்காரு. அது ஆல்ரெடி இப்போ பண்ண வண்டி தான், அது கேரளாவில் தான் பண்ணியிருக்காங்க. ஓகே. அது ஒரு திருப்தி இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே என்கிட்ட அனுப்பிட்டாங்க. வண்டி வந்து என்கிட்ட வந்து ஒரு 1.5 மாதம் ஆகுது. என்கிட்ட வந்து டைம் இல்லை, பிரிக்க டைம் இல்லை. அதை கொஞ்சம் ஃபுல்லாக மாற்றி டிசைன்லாம் மாற்றி இந்த பண்ணி கொடுக்கணும். மட்கார்ட்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பராக பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது பெயிண்டிங் எல்லாமே எல்லாமே மாற்றுறேன், டிசைனே மாற்றுறேன், வண்டி டிசைனே மாற்றுறேன். அவங்க ஊர் ஸ்டைலில் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. இப்போ சுசுகி ஷவுலின் பைக்ஸ்லாம் ஸ்பேர் கிடைக்குதாண்ணா? கிடைக்குது, கொஞ்சம் கிடைக்குது. அப்படி இல்லைன்னா அந்த மார்க்கெட்டில் நான் அதுக்காக தான் அந்த வண்டியில் கொஞ்சம் டைம் எடுத்து, நம்ம குறிப்பிட்ட டைம் நாங்கள் சொல்லவே மாட்டோம். ஸ்பேர் கிடைக்காத வண்டிக்கு 10 நாளில் தரேன்னு சொல்லிவிட்டு எடுக்கவே மாட்டேன். முடிஞ்சால் அவங்களையும் பார்க்க சொல்லுவேன், ஸ்பேர் வாங்கி கொடுக்க சொல்லுவேன். முடிஞ்ச வரைக்கும் நானும் ட்ரை பண்ணுவேன். ஆனால் குறைஞ்சது அந்த டைமுக்குள்ளே நான் வேலையை முடிச்சு கொடுத்துருவேன். ஒரு 3 மாதம் டைம் கேட்டால் 3 மாதத்துக்குள்ளே நான் எங்கே இருந்தாலும் தேடி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் தேடி போட்டு ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ஆனால் அந்த பைக் முடிஞ்சோடனே கண்டிப்பாக வீடியோ கொடுங்க. கண்டிப்பாக நிறைய பேர் சுசுகி பைக்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. கண்டிப்பாக நான் சுசுகி ஆல்ரெடி நிறைய வண்டி பண்ணி கொடுத்துருக்கேன். சரி, நம்ம இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசுன்றதுனால நம்ம வந்து நான் இது வரைக்கும் நான் இது ஒன்றதில்லை. நான் நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக அந்த சுசுகி பண்ணும்போது, இப்போ நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க, நெக்ஸ்ட் அந்த வண்டி பண்ணி கலர் நிற்கும் போது நீங்கள் அப்போ பாருங்கள். இதே ப்ளூ கலர் தான் சொல்லியிருக்கீங்களா? இல்லை ப்ளூ இல்லை, வேறு கலர். அந்த ப்ளூலேயே வேறு பண்ணியிருக்கேன். ஓகே. ஆனால் போன வாட்டி நம்ம வீடியோ எடுக்கும்போது ஒரு RD350 நின்றுட்டு இருந்தது. ஸோ உங்ககிட்ட நான் வீடியோ கேட்டிருந்தேன். இப்போ அது முடிஞ்சிருச்சு. அது நம்ம செப்பரேட்டாக தனியாக வீடியோ பண்ணுவோம்னா, அது இப்போ மட்டும் காமிச்சிடலாமாண்ணா? காட்டுங்க. முத்தண்ணா, தேங்க்ஸ்ண்ணா, இவ்வளோ நேரம் பொறுமையாக சப்போர்ட் பண்ணி வீடியோ கொடுத்ததுக்கு. அண்ட் இதுக்கு அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, RD350 பைக்கை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து முத்தண்ணா கூட சேர்ந்து பண்ண போகிறோம். அவரோட ஷாப் லொக்கேஷன், ஃபோன் நம்பர், அண்ட் அதே மாதிரி இன்றைக்கி நம்ம ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ரெடி பண்ண ஒரு RX பார்த்துருப்போம். ஸோ அந்த ஓனரோட இன்ஸ்டா பேஜும் நான் உங்களுக்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து இன்ஸ்டா பேஜும் ஃபாலோ பண்ணுங்கள். பைக் வந்து ஸ்பேர்ஸ் தேவை, நீங்கள் வந்து ஃபுல்லாக ரெஸ்டோர் பண்ணணுன்னாலும் நீங்கள் முத்தண்ணா விசிட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான இன்னொரு ஆட்டோமொபைல் சம்பந்தமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தென் பாய் ஃப்ரம் ARK.